ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்து உங்களுடைய தயவுக்காக கிருபைகளுக்காக இந்த காலை வேளையில உயர்த்துகிறோம்ப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வசித்திடும் ஆண்டவரே, சிங்காசனத்தில் அமர்ந்திட்ட எங்கள் தேவாதி தேவனே, சோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவ விரும்புகின்ற தகப்பனே, எங்கே 2-3 பேர் நாமத்திலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன், ஆண்டவரே இன்று எங்கள் மத்தியிலே வாசம் செய்ய எங்கள் துதி பலிகளிலே பிரியப்படுத்துகிற தகப்பனே, ஆண்டவரே உம்மை இந்த காலை வேளையில வரவேற்று ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களுடைய முற்பிதாக்களின் தகப்பனாக இருக்கிறீர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவன் இன்று எங்களுடைய தேவனாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களோடு இருக்கிறீர், எங்களை வழிநடத்துகிற தகப்பன், மறவாமல் நினைக்கின்ற தகப்பன், வாக்குத்தத்தங்களை தந்து ஆண்டவரே எங்களை நீர் அழகு பார்க்கின்ற தகப்பன். ஆண்டவரே ஆண்டவரே சொன்ன சொல்லை நிறைவேற்றுகின்ற தகப்பன். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் எங்களுக்காக வெற்றி கொடியை, ஜெய கொடியை நீர் ஏற்படுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களை விட்டு எந்த சூழ்நிலை விலகவில்லை. ஆண்டவரே எல்லா நேரத்திலும் எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் சென்றது. ஆண்டவரே அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த நம்முடைய கிருபை, நம்முடைய சமூகம் இன்று எங்களை வழிநடத்துகிறது. ஆண்டவரே ஆண்டவரே பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவல அக்கினி ஸ்தம்பமாக நடத்தின தகப்பன், இன்றைய ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடக்கும் போது நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறீர், பலன் இல்லாதவனுக்கு பலன் தருகிறீர், கிருபை இல்லாதவனுக்கு கிருபை தருகிறீர், வரங்கள் இல்லாதவர்களுக்கு வரங்களை தருகிறீர். ஆண்டவரே நீரே யெகோவா ஈரே, நீர் யெகோவா ஷம்மா, ஆண்டவரே நீர் யெகோவா ரஃபா என்று சொல்லி பார்க்கிறோம். நீர் யெகோவா ஷாலோம். ஆண்டவரே சமாதானத்தை தந்தீர். கடந்த 2 மாதங்களையும் ஆண்டவரே இந்த வருடத்தில் கடக்க நீர் உதவி செய்த தகப்பன். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமலங்களும் எங்களோடு இருந்தீர். ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தித்தீர். ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீர் எங்களை பலப்படுத்தினீர். நல்ல சத்துள்ள ஆகாரத்தை, நல்ல தேவ வார்த்தைகளை கேட்கும்படி செய்தீர். மகிழ்ச்சியோடு துதித்து ஆராதிக்கிற நல்ல ஜீவன் பலன் சுகத்தை எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே இந்த 3வது மாதத்தில், இந்த அதிகாலை வேளையில், இந்த மார்ச் மாதத்தில் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே இதுவரை நடத்தி வந்தீர், இனிமேலும் வழி நடத்தினீர். எபினேசராக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே நீர் மாத்திரம் இல்லை என்றால் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் எங்கே நாங்கள் அழிந்து போயிருப்போம். ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்தீர். நீதிமான்களுடைய பாடை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல எங்களை பாதைகளை மாற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய கிருபை தேவை. ஆண்டவரே இந்த மாதத்தில் எடுத்துக்கொள்ளும் அனைத்து காரியங்களும் உடைய கிருபை தேவை, உடைய இரக்கம் தேவை, உடைய தயவு தேவை. அப்பா ஆண்டவரே நீரே எங்களை வழிநடத்துங்க. எஸ்ஸப்பா ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாகின்ற தகப்பன், எங்கள் குடும்பத்தில் உலாவங்க. ஆண்டவரே எங்கள் வேலை செய்கிற இடத்துல உலாவங்க, எங்கள் சபையில் உலாவங்க, எங்கள் ஊழியத்தில் உலாவங்க. உடைய கிருபை மாத்திரமே எங்கள் மத்தியில் ஆண்டவரே உலாபன. எஸ்ஸப்பா ஆண்டவரே நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும். ஆண்டவரே இந்த வேளையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எஸ்ஸப்பா ஆவியானவரே என்று சாலமுடைய ஆலயத்தில் மகிமை நிரப்பினது போல நீங்கள் எங்களுடைய ஆராதனையில் உடைய மகிமை நிரப்பும். எஸ்ஸப்பா அன்னைக்கு பவுலும் சீலாவும் ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது அவர்கள் கட்டுகள் அவிழ்ந்தது போல நாங்கள் ஆராதிக்கும் போது எங்கள் கட்டுகள் அவிழணும். எஸ்ஸப்பா நாங்கள் சுகமாகணும், பல நடையணும், இன்னும் ஆவின் வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் விரும்பத்தக்க ஆராதனையாக, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற ஆராதனையாக நீர் எங்களை மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்ப்பா. ஒரு விஷயம் நன்றி செலுத்தி, தேவனுக்கு நன்றி செலுத்தி கடந்த 2 மாதங்களை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்துல இன்னும் தேவை உம்முடைய கிருபை, இன்னும் தேவை உம்முடைய இரக்கம், இன்னும் தேவை அபிஷேகம். அல்லேலூயா. நீ செல்லாளத்தின் பாதையில நடத்துங்க ஆண்டவரே. திட்டங்களை தாங்க ஆண்டவரே, தீர்மானங்களை தாங்க, நிலைத்து நிற்க உதவி செய்யுங்கப்பா. வலது இடப்புறம் சாயாமல் உண்மையே சார்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையில நம்மத்திலே வாசம் செய்கின்ற நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் மனிதர்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்ய விரும்புகிறார், விரும்பிடும் தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் நல்ல தேவனுங்க, நம்மோட வாசம் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் வானத்தின் பூமியை உண்டாக்கின கடவுள், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் சபைகள்ல ஆராதனை என்ன பண்ணுறது, நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா நாடுகளிலும் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வேளையிலையும் தேவன் நம்மத்திலே வாசம் செய்ய அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
ஆமென். நம்முடைய துதி பலிகள் நடுவில், நம்முடைய சோத்திர சத்தங்கள் நடுவிலே, நம்முடைய தியான வேலையிலே எல்லா நேரத்திலும் நம்மோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் வந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன் இந்த வேலையில நம்மோடு இருக்கிறார். எங்களோடு என்றும் வாசம் செய்யும் ஆண்டவரே. இந்த 2 மாதமும் வாசம் செஞ்சீங்க, இந்த புதிய மாதத்துல வாசம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்க போறோம். ஹல்லேலூயா. எங்களோடு என்று வாசம் செய்யும் அருமையான பாடலை பாடி அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். ஆமென். சொல்லுவோம். இதோ மனிதர்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே, சுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோமே இயேசுவே. சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோமே இயேசுவே. Glory. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோமே இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆமென். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். மீண்டுமாக அன்றே இயேசுவே, எங்கள் மத்தியில வாசம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த மாதத்துல வாசம் செய்யுங்க என்று சொல்லி வாஞ்சித்து கேட்போமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட நீருமிடும் தெய்வமே. ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. Glory. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை உம்மை துதிக்கிறோமே இயேசுவே. ஓ பரிசுத்த அலங்காரத்துடன் ஆமென். உமக்கு சிங்காசனம்
கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். அல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். ஆமென். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். யாரும் சொல்லுவீங்களா? ஆமென். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இந்த மாதத்துல எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். அல்லேலூயா. ஆமென். இந்த வேளையிலும் இரண்டாவதாக அவர் எப்படிப்பட்டவர்? உயரமும் உன்னதமானவர். அல்லேலூயா. ஆமென். நம்ம மத்தியில வாசம் செய்கின்றவர் நல்லவர் தான், நல்ல விஷயம்தான். ஏன் இந்த வரியில நம்ம பார்க்கிறோம், பரிசுத்தமும் நடுக்கத்தோடு பயத்தோடு அவரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. ஏன் கடவுளை நம்ம அப்படிலாம் பயந்து நடுக்கத்தோடு தொழுது கொள்ளும் என்றால் அவர் தான் உயரமும் உன்னதமானவர். அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் அந்த தரிசனத்திலே தேவனை சந்திக்கும் போது, அந்த பிரசனத்தை அவர் பார்க்கும்போது, இதோ நான் அசுத்த உடலுள்ள மனிதன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்தத்தில் அலங்காரத்துடனே அவரை கலந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மளுக்கு எத்தனையோ அலங்காரங்கள் இருக்கிறது இந்த உலகத்திலே. நாம் நன்றாக உடை அணியலாம், நன்றாக அனைத்து காரியங்களையும் நாம் அணிந்து கொள்ளலாம். இது அனைத்தும் வெளிப்புறத்தில் நமக்கு அழகை சேர்க்கிறது. ஆனால் தேவன் விரும்புகின்ற அழகு பரிசுத்தம். அல்லேலூயா. வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நம்முடைய படைத்த தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனால் இருதயத்தை நாம் சுத்தமாக காத்து கொள்ளும் போது நம்முடைய ஆராதனை அவருக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், இந்த அகிலத்தையும் ஒரே ஒரு வார்த்தையினால உருவாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கும் உலக நாடுகள்ல செய்திகள்ல நம்ம பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, அமெரிக்கா தேசம் என்ன பண்ணிருச்சு, இன்னைக்கு ஒரு அறிவிப்பு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஈரானின் அதிபரை நாங்க என்ன பண்ணிட்டோம், கொன்று விட்டோம் என்று சொல்லி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான இந்த அதிகாலை நியூஸ்ல வருது. பாத்தீங்களா? இன்னைக்கு உலக நாடுகள்ல செய்திகளை கேட்கும் போது இவங்க ஒரு நாட்டில் இருக்கிறாங்க, இவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொரே ஒரு பட்டன் தட்டுனா என்ன ஆயிருது, மொத்த உலகமும் என்ன ஆயிருது, அவன் எந்த இடத்துல டார்கெட் போட்டு அடிக்கணும்னு நினைக்கணும் அந்த இடத்துல போய் குண்டு போட்டு அழிச்சிடுறான். 7 மிசைல் போய் அந்த ஈரானோட அதிபருடைய இல்லத்துல போய் இன்னைக்கு விழுந்தது என்று சொல்லி அமெரிக்கா ரிப்போர்ட் சொல்றாங்க. பாத்தீங்களா? உலகம் எவ்வளோ பெரிய யுத்தத்துக்கு நேராக சென்று கொண்டு இருக்கிறது. பாத்தீங்களா? இன்னும் நம்ம பார்க்கும் போது துபாயில் கூட நிறைய இடங்கள்ல வெடி சத்தங்களும் நிறைய இடங்கள்ல அழிவுகளையும் நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்துல கூட நான் கால் செய்து துபாயில் இருக்க நண்பர்களுக்கெல்லாம் பேசினேன். அச்சத்தோடு இருக்கிறார்கள். விமான நிலையங்கள் அனைத்தும் மூடிவிட்டார்கள். பார்த்தீங்களா? இந்த உலகத்துல மனிதன் கண்டுபிடிக்கிற அந்த அறிவு, மனிதன் கண்டுபிடிக்கிற விஞ்ஞானங்கள் இதெல்லாம் எங்க போது அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை உருவாக்க, பயன்படுத்த, அவருடைய வாயிலிருந்து வருகின்ற புறப்படுகிற வார்த்தைகள் உருவாக்குகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. அழிக்க அல்ல, நம்மை உருவாக்க. ஹல்லேலூயா. பிசாசு இந்த உலகத்தை அழிக்க விரும்புகிறான். தேவன்
இந்த உலகத்தை உருவாக்க விரும்புகிறார், நம்மை உருவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால் யாவும் முடங்குகின்ற நாமம், துதிகன மகிமைக்கு பாத்திரர். அப்படிப்பட்ட இயேசுவை தான் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக நாடுகள் சொல்லலாம், ட்ரம்ப் நினைச்சு உலகமே அஞ்சலாம். பெரிய பெரிய அதிகாரிகளை, பெரிய பெரிய அதிபர்களை நினைத்து உலகமே பயப்படலாம். ஆனால் நம்முடைய தேவன் அவர்கள் எல்லாவற்றிலும் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையினால முழு உலகத்தையும் உருவாக்கின்ற தகப்பன். ஹல்லேலூயா, ஆமென். நம் பார்க்கின்ற அனைத்து இயற்கைகளையும், மரம், செடி, பறவைகள், விலங்குகள், நீரில் வாழும் ஜந்துக்கள், எப்படி எல்லாத்தையும் உருவாக்கினார். இன்னைக்கு நம்மளையும் ஜீவ சுவாசத்தை ஊதி உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அவர் குயவனாக இருக்கிறார். அதனால ஏசப்பா, இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். நீர் என்னை உருவாக்குங்க. நீர் தான் உயரமும் உன்னதமான தேவன். உம்மை தவிர வேற தேவன் அல்ல. உம்மை மாத்திரமே பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் தகப்பனே. மனிதர்களை அல்ல, உலகத்தை அல்ல, உம்மை மாத்திரமே உயர்த்தும் என் வாழ்க்கையிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தகப்பனே, நான் சரணடைகிறேன். உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நான் சரணடைகிறேன். நம்மை நாம் தாழ்த்தும் போது தேவன் நம்மை உயர்த்துகிற தகப்பனாக இருக்கிறார். ஆனால் இந்த காலை வேளையில இயேசுவே, சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர் என்று சொல்லி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி, இந்த காலை வேளையில தூதர்கள் எல்லாம் 24 மணி நேரம் என்ன பண்றாங்க? துதித்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து இன்ற காலை வேளையில இந்த பூலோகத்தில் இருக்கிற நாமும் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? ஆமென். உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். கைகளை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கின்ற தகப்பன் இயேசுவே, உயர்ந்தவரே, உம்மையே தொழுது கொள்கிறேன். சொல்லுவோமா? ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடா ஒளி வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். இந்த அகிலத்தை வார்த்தையால் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், glory. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர்
தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவராக இருக்கிறார். அன்று முற்புதாக்களோடு இருந்த தகப்பன் நம்மோடு இருக்கிறார். மோசேவை அழைத்து சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. சோர்ந்து போகாதீங்க, நம்மை நடத்துகிற தகப்பன் நேற்றும் இன்றும் மாறாதவர். சொல்லுவோமா? ஆதியும் அந்தமும் மானவர், அல்பா ஒமேகா மானவர், ஆதியும் அந்தமும் மானவர், அல்பா ஒமேகா மானவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த glory, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. மேலானவரே, இந்த உலகத்துல நீரே மேலானவர். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமமுடைய தகப்பனே, இந்த காலை வேளையில துதிகன மகிமைக்கு பாத்திரரே, நான் உயர்த்துகிறேன், சரணடைகிறேன். நீர் பெருகுங்க ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, அல்லேலூயா. உயர்த்துகிறோம், துதிக்கிறோம்ப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே, அல்லேலூயா, ஆமென். பரலோகத்திலும் இதே சத்தம், பூலோகத்திலும் இதே சத்தம். அல்லேலூயா. ஆண்டவர் அதற்கு தான் நம்மை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. என்னை ஆராதிக்கும்படியாக நான் அழைத்து சொல்கிறேன். பார்வனிடம் போய் என்ன நாங்கள் சொல்வது?
என்று சொல்லி கேட்கும் போது, என்னை ஆராதிக்கும்படியாக என் ஜனங்களை, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக என் ஜனங்களை அனுப்பு, போக விடு. இன்னைக்கு உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். எதற்காக? அவரை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரி, அதற்காக தான் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. உங்களை என்னை மீட்கும்படியாக அந்த சாப சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது. அந்த சிலுவின் அன்பின் மறைவில், அந்த கிருபையின் இனிய நிழலில், என் ஆஸ்தும நேசரின் அருகில் ஒவ்வொரு நாளும் நான் அடையணும் ஆறுதல். ஒவ்வொரு நாளும் நான் துதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாவ சுமையில நான் இருந்தேன். ஆண்டவரே, தளர்ந்து போய் இருந்த என்னுடைய ஜீவியத்தை, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த என்னுடைய ஜீவியத்தை சிலுவையின் ரத்தம் என்னை மாற்றி, சிலுவையினுடைய இரக்கம் என்னை மாற்றி, சிலுவை அண்டை நான் வந்ததினால் சிறந்த சந்தோஷத்தை நான் கண்டேன், சிறந்த ரட்சிப்பை நான் கண்டேன், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏங்குவேன், ஒவ்வொரு நாளும் ஏங்குவேன் அப்பா. ஆண்டவரே, எந்தவித கொடிய இடருக்கும் நான் அஞ்சேன். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தகப்பன். ஆண்டவரே, இயேசுவை சார்ந்து கொள்ளும் எனக்கு வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவரே நான் அண்டிக் கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. இன்பம் தருகின்ற வார்த்தை என்கின்ற வேத வசனத்தை தியானிப்பேன். என்னுடைய இன்னல்களை நான் மறந்திடுவேன். திருமறை எனக்கு இன்னிசை நாதம், தேனிலும் இனிய வேதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் வார்த்தைகள் தேனிலும் தேனிலும் இனிமையானவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது எனக்கு தரும் சந்தோஷம். என்னுடைய இதயத்தின் தீங்குகள் துக்கங்கள் அனைத்தும் மாறும். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், உம்முடைய வசனம் மாத்திரம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாவிட்டால் என் துக்கத்திலேயே அடிந்து போயிருப்பேன். இன்னைக்கு வசனம் மட்டும் நமக்கு இல்லைங்க. இந்த உலகத்தில் நினைச்சு பாருங்களேன், நம்ம சோறு ஊற்று இருக்கிறோம், பலவீனப்பட்டிருப்போம், நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை வீக்காக இருக்கும் போது நம்ம ரசிக்கவே படலைன்னு வச்சுக்கோங்க. வேதம்னு ஒரு காரியமே நம்ம உலகத்தில் இல்லை, நம்ம கையில் இல்லை. எப்படி இருப்போம்? எல்லா மனுஷங்க போல புலம்புவோம். சிலவன் சோகத்தை என்னால் எங்கேயுமே பண்ண முடியலன்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஒயின் ஷாப்பில் போய் குடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், போய் படுக்கிறான். கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியல. வீட்டில் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள். இன்னைக்கு உலகம் ஒரு இடத்துல நிம்மதியை தேடி போகிறான். காசி ராமேஸ்வரன் போடுறான், ஒரு இடத்துக்கும் நிம்மதி வேணும், பாவ விமோச்சனம் வேணும்னு சொல்லிட்டு ஓடுறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆதரிப்பேன், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். தாகம் உள்ளவருமே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இயேசு இலவசமான அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் நமக்கு தருகிறார். அவரை ஏற்றுக்கொண்டால் அவருடைய சிலுவை அண்டையில் வருகிறவர்கள் அனைவருக்கும் சுகம். ஹல்லேலூயா. விழாவில் குற்றவனுடைய கண் பார்வை திறந்தது. மரண தருவாயிலும் அற்புதம் செய்கின்ற இயேசுவின் வல்லமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, நமக்காக பிக்கப்பட்டவர். அதனால இந்த 40 நாள், இந்த லெந்து நாட்களிலே அவருடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேருவோம். உங்களுடைய நிழல்ல அனுதினம் அடியான் சாய்ந்து நிலை பாரணும். ஹல்லேலூயா. கேட்கலாமா? ஹல்லேலூயா. எந்த நிழல்ல இருக்கணும் நம்ம? சிலுவையின் நிழலில். எந்த நிழல்ல? சிலுவையின் நிழலில். சிலுவையின் நிழல். ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் சத்தமா சொல்லலாம், சிலுவையின் நிழலில். ஆமென். எல்லாம் எந்திரிச்சு நின்று பாடலாமா? எந்திரிச்சு நின்று இந்த பாடலை பாட போறோம். ஆமென். சிலுவை நிழலில் அனுதினம் அடி சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடிய சாய்ந்திலை பாரிடுவேன்.
சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவே. எல்லா கைகளை தட்டி பாவ பார சுமையெல்லாம் கடந்த என் ஜீவியமே. பாவ பார சுமையதான் கடந்த என் ஜீவியமே. சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் இளைப்படையாது இளைப்படையான மேலோகம் ஏங்குவன் பறந்து வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். திருமறை இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நான் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் எந்த கொடி இடருக்கும் நான் அஞ்ச மாட்டேன். என்னோடு அவர் இருக்கிறார். எவ்வித கொடிய இடருக்கும் இயேசுவை சார்ந்திருப்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் இயேசுவை சார்ந்திருப்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார் அவரையே அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான பாடல். ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பா உங்களுடைய அன்பையே நாங்கள் நாடுவோம். ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த அருமையான பாடலை நான் பாடலாம். இன்னொரு விஷயம் நான் பாட போகிறோம். இன்னொரு இதில் நான் பாடலாம். எல்லா மகிழ்ச்சியோடு சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் ஆமென். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனே சரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில்
சிலுவையண்டை சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் வந்ததினால் சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் வந்ததினால் இளைப்படையாது மேலோகம் இளைப்படையாது மேலோகம் ஏங்குவேன் பறந்தே வேகம் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் இன்பம் தரந்திடும் இன்பம் சுரந்திடும் திருமொழிக்கு இன்னல்கள் மறந்திடுவே திருமறையில் இசை நாதம் Glory திருமறையில் இசை நாதம் தருமென தருமென காணன சந்தோஷம் தருமென காணன சந்தோஷம் தீங்குமென் இதயத்தின் தோஷம் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர். இந்த வேலையில் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா அந்த நிழல்ல நான் என்ன பண்ணணும், தங்கி மகிழணும்ப்பா, அந்த நிழல்லையே இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரொம்ப வெயில் அடிக்குது, ஒரு நிழல் கிடச்சா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. பைக்கில் போகிறவங்களுக்கு கஷ்டம் தெரியும். கொஞ்சம் நிழல் இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல நிறுத்தி என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க. அதே அந்த இடத்துல கொஞ்சம் இந்த நீர் பந்தல் வச்சுருந்தாங்கன்னா, மோர் பந்தல் வச்சுருந்தாங்கன்னா, அந்த இடத்துல கம்பங்கூழ் கடை வச்சுருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதே இடத்துல கொஞ்சம் சாத்துக்குடி பழம் ஜூஸ் வச்சுருப்பான், அதே இடத்துல கொஞ்சம் இளநீ கடை இருக்கும். அந்த நிழலில் இருந்துட்டு ஒரு இளநீ அதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே போனால் எப்படி இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா? அப்போ அந்த ஒரு இளைப்பாறுதல் வரும்போது அங்கே ஒரு உணவு கிடைக்குது. அந்த உணவு கிடைக்கும் போது சோர்வுகள் நீங்கி மீண்டுமாக பயணத்தை என்ன பண்ணுறாங்க, தொடங்குறாங்க. ஹல்லேலூயா. மீண்டும் தங்களுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள். இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் என்கின்ற ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வெயில் அடிக்குது, புயல் அடிக்குது, மழை வருது, எல்லாமே வருது, எல்லாமே அடிக்குது. ஆனால் நம்ம வண்டி என்ன பண்ணுது, ஓடிட்டே இருக்குதுங்களா? வண்டி ஓடுதா? இன்ஜின் நல்லா இருக்கா? எல்லாத்துக்கும் இன்ஜின் இருக்குது, இதயத்தை தந்திருக்காரு. அது மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு நிழல் தேவைப்படுகிறது, அதுதான் சிலுவை நிழல். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் நிழல், பலத்த கரம், பலத்த கோட்டை, அரண், துருகம் என்கின்ற நிழல் நம்மோடு இருக்கும்போது சோர்வடையாமல் செல்வோம். ஹல்லேலூயா. விக்கனங்கள் விபத்துகள் இல்லாமல் செல்வோம் நம்முடைய பாதையில. ஹல்லேலூயா. அந்த நிழலில் நாம் போஷிக்கப்படுவோம் திருவசனத்தினாலே. எப்படி அந்த இடத்துல இளநீ, அந்த இடத்துல கம்மங்கூழ், அந்த இடத்துல எல்லாம் வச்சு ஜூஸ்லாம் சாப்பிட்டு அந்த நிழலில் இளைப்பாரி செல்கிறார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில வசனங்கள், சத்தியங்கள், பாடல்கள் இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாரமாக அவ்வப்போது கிடைக்குது. தொடர்ந்து ஓடு, உன் பயணத்தை நிறுத்தாதே. ஹல்லேலூயா. இதுதான் சிலுவை நம்மளுக்கு கற்றுத்தருகிறது. ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஏசப்பா, இந்த நாவி என் உள்ளத்தில் தங்க வேண்டாப்பா, எந்த நாளும் உன் நாமம் பாட வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளமெல்லாம் அன்பினால பொங்கணும். சிலுவையின் அன்பு என் உள்ளத்தில் பொங்குனப்பா, கள்ளம் நீங்கி காலமெல்லாம் எந்த கள்ளத்தனமும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழைய வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் டிராவின் எட்மிடேசர் அழகாக ஒரு பாட்டு போடுவார், நான் ரொம்ப ஸ்பெஷலு, அவரோட வெசலு அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா.
அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான பாடல், அனைவருக்கும் தெரிந்த பாடல். பாடலாமா? வரங்கள் கனிகள் தந்துடணும், ஏதேன் தோட்ட உறவு பெருகணும். கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஆமென். உந்த நாவி ஒவ்வொரு நாளும் தங்கணப்பான்னு சொல்லி கேட்போமா? உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். பாவ சுவாபம் எல்லாம் நீங்கி வாழ வேண்டும், பாவ சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி, தேவ ஆவி தேற்றி என்னை நடத்த வேண்டும். உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். சொல்லுங்க. உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். நதியாக பாய வேண்டும், ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் நேசம் எல்லாம் ஆள வேண்டும், சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் ஆள வேண்டும். உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். ஆமென். உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மகிழ வேண்டும், வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மகிழ வேண்டும். சொல்லுங்க. அந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம். ஆமென். உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு, ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து மகிழ வேண்டும். எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். ஆமென். உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அருமையான பாடல். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாவி என் உள்ளத்துல தங்குனப்பா. ஹல்லேலூயா. இப்பதான் நிழல் இலைப்பாடி வந்தோம். இப்ப அடுத்து என்ன பண்றோம்? அந்த நிழலில் கிடைச்ச அந்த எனர்ஜி, அதுதான் என்ன? ஆவியானவர். ஹல்லேலூயா. நிழலில் கிடைக்கும் போது, உணவை உட்கொள்ளும் போது ஸ்ட்ரென்த் கிடைக்கிது. அந்த ஸ்ட்ரென்த்து தான் ஆவியானவர். உள்ளான மனுஷனை பலப்படுத்துறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தங்குனப்பா. அந்த ஆவி மட்டும் நிறைஞ்சிருந்துச்சுன்னா என் பழைய சுபாவம் போயிடும்.
ஆவியானவர் வந்துட்டாவே பாவத்தை குறிச்சும் நீதியும் குறிச்சும் கண்டித்து உணர்த்த ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா. மகனே, இது நீ செய்யற, இது பார்க்காத, இங்க போகாத, இது பார்க்காத, இது செய்யாத, இதை படி, இதை தியானி, ஜெபி. ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் நதியாய் பாயும். நீங்க போற இடமெல்லாம் ஜீவ தண்ணீரா பாயும். நீங்க போறீங்க, உங்க சாட்சியின் வாழ்க்கை ஜீவநதியா பாயும். உங்க வாழ்க்கை ஜீவநதியா எல்லாருக்கும் பாயும். அந்த சிலுவை நிழல நாங்களும் வரணும். நீங்க எங்கப்பா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க, எங்கப்பா அந்த எனர்ஜி நீ பெற்றுக்கொண்ட? அந்த சிலுவை நிழலை நான் பெற்றுக்கொண்டேங்க. எங்களுக்கு வேண்டுங்க அந்த சிலுவை நிழல், எங்களுக்கு அந்த ரட்சிப்பு வேணும் என்று சொல்லி தேசமெல்லாம் வருவாங்க. ஹல்லேலூயா. அப்படி செல்லும் போது வரங்கள் கனிகள் எல்லாம் பெருகும், வாழ்நாள் எல்லாம் பணி செய்வோம். ஹல்லேலூயா. அப்பதான் வரங்கள் கனிகளை கேட்போம். மற்றவங்க நம்ம கிட்ட வந்து கேட்கும் போது தான், ஏசப்பா எனக்கு இந்த தாகத்தை தாங்க, ஏசப்பா எப்படி நான் வர்ஷிப் பண்ணணும், ஏசப்பா எப்படிப்பா நான் சத்தியத்தை நான் விரைவிச்சு சொல்லணும், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இந்த மாதிரி மக்கள் மத்தியில் நான் எப்படி சொல்றது, சிறுவர்கள் மத்தியில் எப்படி ஊழியம் செய்யறது, வாலிபர்கள் மத்தியில் எப்படி ஊழியம் செய்யறது, வயதானவங்க மத்தியில் எப்படி ஊழியம் செய்யறது, நல்ல படித்த ஸ்காலர்ஸ் மத்தியில் எப்படி ஊழியம் செய்யறது, எப்படி கிராமத்தில் இருக்க மனிதர்களுக்கு எப்படி ஊழியம் செய்யறது. வரங்கள் கனிகள் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு படிக்காத மீனவர்கள் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தாங்க. ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர், இன்னொரு பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவனுடைய ஆவி மாத்திரம் இல்லை என்றால் அவர்களால் செய்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. பயந்து நடுங்கி கொண்டிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட உடனே அவருடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை போய் புதிய வாழ்க்கை அவர்களை பிரகாசம் செய்கிற வாழ்க்கையாக மாறிடுறது. ஹல்லேலூயா. தைரியமா சொன்னாங்க, ஞானத்தோடு சொன்னாங்க. இந்த ஞானத்தையும் அறிவையும் அருளுகிற ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஞானமே இல்லையா, எனக்கு எப்படி ஆண்டவரே செய்வேன்னு நினைக்கிறீங்களா? ஆவியானவரை நோக்கி கேளுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாமாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற வார்த்தை தருவார், உங்களை நடத்துவார். அப்படி நீங்க நடத்தும் போது ஏதேன் தோட்ட உறவு உங்க வாழ்க்கையில தொடரும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிட்டு ஆவியானவரை இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில எங்களோடு பேசுனதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து அந்த ஏதேன் தோட்ட உறவு எங்கள் வாழ்க்கையில் தொடரணும்ப்பா. இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் உமக்கும் எங்களுக்கும் இடைவேளை எதுவும் இருக்கக்கூடாது. தொடரணும்ப்பா. அந்த உறவை தொடரணும். அந்த உறவை முறிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா பரலோகம் விட்டு உலோகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. உறவை முடிச்சுக்கல, நீ என்னோட ரத்த சம்மதம் காற்ற நிரூபிக்கத்தான் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. நம்மளாம் யாரு? இயேசுவின் ஜீனியாலஜியில் இருக்கிற ரத்த சம்மதத்தில் இருக்கிறோம். ஆவிக்குரிய குடும்பத்தில் இணைக்கப்பட்டவர்கள். ஏதேன் தோட்ட உறவு தொடரணும். சொல்லுவோமா? ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். தாகத்தோடு உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு ஒரு நாளும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு உந்த நாவி எந்த நுள்ள தங்க வேண்டும். எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். ஆமென். தீர்மானம் எடுத்து ஒருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம கர்த்தருடைய ஜெபத்தை நாம் அறிக்கிடலாம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைப்பட பண்ணாமல் தீமிதிரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும்